அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரம்பா திருதியை. எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அக்ஷய திருதியை பற்றி தெரியும். அதிர்ஷ்டம், நமக்கு செல்வ வளம், இது எல்லாமே தரக்கூடிய நாள். அக்ஷய திருதியைக்கு இணையான ஒரு நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய ரம்பா திருதியை தான். இந்த நாளில் நம்ம விரதங்கள் இருந்து வழிபட்டோன்னா நமக்கு எல்லா விதமான நலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாளில் தங்கமோ வெள்ளியோ வாங்கினோன்னா அது பெருகிக்கொண்டே இருக்குங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நிலைமையில் ஏதாச்சும் இழந்திருப்போம் பார்த்தீங்களா? ஒரு பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், இல்லை அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், அப்படி எந்த விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருந்தாலும் இழந்ததை எல்லாமே மீட்டு தரக்கூடிய அற்புதமான நாள்னா ரம்பா திருதியை தான். நாளைய தினம் நீங்கள் என்ன இழந்தீங்களோ இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் நம்ம சொல்லுகின்ற எளிமையான முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக செல்வ வளமும் பெருகும். நமக்கு நல்லபடியான நம்ம இழந்த எல்லாமே திருப்பி மீட்டு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லபடியான ஒரு அழகு, முகத்தில் ஒரு தேஜஸ், மனசில் ஒரு உற்சாகம், இது எல்லாமே குறிப்பாக பெண்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குடிக்கொள்ளுமோ. ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாள் தாங்க. இதை பற்றின மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான். அதுவும் நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை. இந்த எளிமையான வழிபாட்டு முறைக்கு இவ்வளோ ஒரு நமக்கு அற்புதமான பலன்களான்ட்டு ஆச்சரியம் நீங்களே படுவீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய செல்வங்களை நம்ம இழந்திருந்தாலும், மதிப்பு இழந்திருந்தாலும், இல்லை அவமானத்தை நம்ம சந்திச்சிருந்தாலும், இது எல்லாத்தையும் நீக்கி நமக்கு திருப்பி நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, செல்வ செழிப்பு, நல்லபடியான ஒரு தேஜஸ், நல்ல ஒரு அழகு, கௌரவம், இது எல்லாமே நமக்கு தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறை தான் ரம்பா திருதியை. இந்த ரம்பா திருதியை அந்த பெயர்லே பார்த்தீங்களா, ரம்பை. ரம்பை எல்லாருக்குமே தெரியும். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பேரழகி தான் இந்த ரம்பை. ஒரு முறை நமக்கு இந்த தேவலோகத்தில் ரம்பா, ஊர்வசி, மேனகா, இந்த 3 பேத்தில் யார் ரொம்ப பேரழகி, அதுவும் நடனத்தில் யார் ரொம்ப சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வந்ததாம். அதனால் தங்களுக்குள்ளே யார் சிறந்த நடன மங்கை அதை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே இந்திரனை நாடினாங்க. கடைசியில் தேவ சபையில் 3 பேருக்குமே நடன போட்டியானது ஆரம்பமானது. 3 பேருமே ரொம்ப நல்லபடியாக நடனம் ஆடினாங்க. ஆனால் ரம்பாவுக்கு இந்திரனுடைய கவனத்தை கவரணும் அப்படின்னு அந்த எண்ணத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக அரங்கமே அதிர மாதிரி ஆட ஆரம்பித்தாலும், அதாவது நடனத்துடைய நளினமானது குறைந்து அவங்க தலையில் இருக்கக்கூடிய அந்த நெற்றி பொட்டும் சந்திரபிரபையும் கீழே விழுந்ததாம். இதை பார்த்த ஊர்வசியும் மேனகையும் அங்கேருந்து சிரித்ததுனால ரொம்ப அவமானப்பட்டு அங்கேருந்து விலகி சென்று விட்டாலாம். ஒரு கலையில் நம்ம ஈடுபடுறப்ப அந்த கலையை மட்டுமே தான் நம்ம நினைக்கணுமே ஒழிய கோபம், பொறாமை மற்ற தீய எண்ணங்களுக்கு எப்பயுமே மனசில் இடம் கொடுக்கவே கூடாது. ரம்பா மனசில் அந்த பொறாமைங்கிற ஒரு குணம் வந்ததுனால தான் கலைவாணியே கோபம் கொண்டு அவகிட்ட இருக்கக்கூடிய அழகு, கலை, இது எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் ரொம்ப கலக்கமடைந்த ரம்பா திருப்பி தன்னுடைய கலை, அழகு, இது எல்லாமே தனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட போய் கேட்டப்ப பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்து ஒரு மகிழ மரத்தின் கீழே தவக்கோலத்தில் இருக்கிறாங்க. அந்த தேவி நீ வழிபட்டு அந்த விரதங்கள் இருந்து வழிபட்டனா உனக்கு அருள் நிச்சயமாக கிடைக்கும், உன்னுடைய குறைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வழிகாட்டினானாம். அதன் பிரகாரம் பூலோகம் வந்த ரம்பை அன்னையை திருப்பஞ்சேலையில் கண்டு கொண்டாளாம். அம்பிகை மேற்கொண்ட விரதத்துக்கு உதவி புரிந்தாளாம். தானும் மஞ்சளால் ஒரு அம்பிகை ஒரு பொம்மையாக செஞ்சு விரதம் இருந்து பூஜை செஞ்சாங்களாம். ரம்பையுடைய பூஜையில் மகிழ்ந்த அந்த கௌரி தேவி அடுத்த நாள் தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாக அவளுக்கு காட்சி கொடுத்தாளாம். அன்னையினுடைய அந்த தரிசனத்தினால ரம்பா தான் முன்பு இருந்ததை காட்டிலுமே ரொம்ப பேரழகு கொண்டவளாக மாறினாளாம். அவளுக்கு பெரிய செல்வம் கிடைத்தது. அம்பிகை ரொம்ப மனம் மகிழ்ந்து, நீ மேற்கொண்ட இந்த விரத நாள் இன்னைக்கிலிருந்து ரம்பா திருதியை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாகவே ஆகட்டும் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். அதன் பிரகாரம் தான் நமக்கு வருடத்தில் 2 தினங்கள் ரம்பா திருதியை கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளை நம்மளும் அம்பிகை வழிபட்டோன்னா நம்முடைய அழகு, திறமை, இது எல்லாமே மேன்மேலும் நமக்கு வளரும், அப்படியே செல்வங்கள் எல்லாம் பெருகும் அப்படின்ட்டு நமக்கு ஞான நூல்கள் சொல்லுது.
நாளைய தினம் நமக்கு அக்ஷய திருதியை மாதிரியே ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது. அதனால் தங்கம், வெள்ளி, வேறு ஏதாவது வீட்டுக்கான பூஜைக்கான பொருட்கள் நம்ம தாராளமாக வாங்கலாம். தங்கம் வாங்குவதற்கான உகந்த நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் 10:45 11:45, மாலை நேரம் 4:45 6:45 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி வாங்கலாம், மங்கள பொருட்கள் வாங்கலாம், நம்ம யாருக்காச்சும் தானங்கள் பண்ணலாம், அம்பாளை வழிபாடு பண்ணலாம். அதாவது உங்கள் பூஜை அறையில் காத்தியாயனி தேவி இல்லாட்டி பார்வதி தேவியுடைய படத்தை வச்சு நம்ம மஞ்சள், குங்குமம், பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க வாழைக்கன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எப்படி இந்த பூஜைகள் நம்ம அம்பாளுக்கு பூஜைகள் பண்ணுவோமோ அது மாதிரி 2 பக்கம் வாழைக்கன்று வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது நம்ம வரலட்சுமி பூஜைக்கு எப்படி அம்பாளை அலங்காரம் பண்ணிக்குவோமோ அதே மாதிரி கலசம் வச்சு அம்பாளுடைய முகம் வச்சு அந்த முகத்துக்கு முழுக்க முழுக்க மஞ்சள் ஃபுல்லாக தடவி அலங்காரம் பண்ணிக்கணும். அந்த கலசத்துக்கு 2 பக்கமே வாழைக்கன்று வச்சுக்கிட்டு நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக நல்ல பழுத்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை நெய்வேத்தியமாக வச்சு தீபம் ஏற்றி அம்பாளை வழிபாடு பண்ணிக்கணும். இப்படி பெரிய அளவில் பண்ண முடியாதவங்க கூட சிம்பிளாக நீங்கள் அம்பாளுடைய படத்துக்கு நல்ல மஞ்சள் ஃபுல்லாக மஞ்சள் பூக்கள் வச்சு மாதிரி மஞ்சள் பழங்கள் நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக வச்சு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம பூஜையில் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாடல் இருக்குங்க. இந்த பாடலை உங்களால் எத்தனை முறை பாராயணம் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அதாவது முடிஞ்சவங்க நீங்கள் 3 முறையோ 6 முறையோ அப்படி கூட பண்ணிக்கலாம். முடியாதவங்க ஒரு முறையாச்சும் இந்த பாடலை நம்ம சொல்லி வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல முகத்தில் ஒரு அழகு, தேஜஸ், ஒரு உற்சாகம், இது எல்லாமே கண்டிப்பாக அந்த ரம்பையினுடைய அனுகிரகத்தாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல், ஹே கௌரி சங்கரர் தாங்கி யதா துவம் சங்கர பிரியா ததாமாம் குரு கல்யாணி காந்த் கதம் சுதுர்லபாம். அதே மாதிரி அபிராமி அந்தாதியுடைய ஒரு சக்தி வாய்ந்த பாடல், வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே. இந்த 2 பாடலை உங்களுக்கு எவ்வளவு முறை முடியுமோ நீங்கள் பாடி நம்ம பூஜையில் வழிபடலாம். நம்ம இப்படி வழிபட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அது எல்லாமே பல மடங்கு அதிகமாக நமக்கு திருப்ப கிடைக்குங்கிறது தாங்க இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அதே மாதிரி இப்போ சப்போஸ் வீடாக இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், பெண்களுக்கான மஞ்சள், குங்குமம், வளையல்கள் இல்லை வேறு ஏதாவது மங்கள பொருட்கள் நீங்கள் தானம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதனால் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு உங்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு இல்லை கோவிலுக்கு வரவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கும், குடும்ப ஒற்றுமைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படி எதை நினச்சி வேண்டுமோ எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பார்வதி தேவியே நமக அப்படிங்கிற அற்புதமான நாமத்தை பதிவிடுங்க. அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்குங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.